ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பாலை சூடு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதே இப்போது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் இதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாலை நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது கூடவே நம்ம ஒரு முட்டையை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு முட்டையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டையில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஈஸ்ட் மிக்சர். ஸோ அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிசையும் போது கையில் நல்லா ஒட்டும். ஸோ இந்த ப்ரெட்டு பன்னெல்லாம் செய்யும்போது நம்ம இதை நிறைய நேரம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டும். நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய நேரம் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைனா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் அப்புறமா இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட போட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரெட்டு பன் எல்லாமே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே ஒரு மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம டவல் வச்சு கூட நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை மட்டும் தடவிட்டு அதை அப்படியே நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாவு ரைஸ் ஆகியிருக்கும். நம்ம இன்னும் ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். இப்போ இதை மறுபடியும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி தேய்க்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். நம்ம அந்த ப்ரெட்டு பேக் பண்ணுற அந்த டின்னில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ பேக்கிங் டின்னில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம மடித்து வச்சோம் இல்லையா அந்த போர்ஷனை கீழே வர மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இது அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ண வைக்கணும். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் அது டபுள் த சைஸ் ஆயிரும். இப்போது இதில் நம்ம எக் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சமாக எக்கு அதே இந்த மாதிரி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்குக்கு பதிலாக பாலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போது இதை பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 35 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான வீட் பிரெட் ரெடி ஆயிரும். சில ஓடிஜியில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம். உங்கள் டெம்பரேச்சருக்கு உங்கள் ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ண வைக்கணும். ஸோ கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ என்ன சைஸில் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த பர்ஃபெக்டான வீட் பிரெட் சூப்பராக வரும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா பீசஸுமே கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன்.
இதை நீங்கள் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் இதில் ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஜாம் எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.